ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ஸ்டடீஸ். அதாவது டிஎன்பிசி எக்ஸாமில் சென்ட்ரல் ஸ்டடீஸில் 6th என்னென்ன டாபிக் இருக்குன்னு வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இது 3வது கிளாஸு. இது 6th புக்கில் 4வது பாடம் வரும். வரலாறு டாபிக் கீழே. இது என்னென்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் எழுதுகிற எக்ஸாமு டிஎன்பிசி, அதாவது தமிழ்நாடு சேர்ந்தது. அதனால் இதில் பாருங்கள், ஹெட்டிங்கில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களை பற்றி இருக்குது. இந்த பாடத்தில் லைன் பை லைன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிறதுல அவ்வளோத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் சும்மா எக்ஸாம்பிளாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்னென்ன நகரங்கள் பண்டைய காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. அதாவது இந்தியாவின் பாருங்கள், இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை என்று தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதில் ஹரப்பா மொகஞ்சதாரோன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோ. அதே போல் தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்களை ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பூம்புகார் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பூம்புகார்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலே கோவலன் கண்ணகி கதையை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த உங்களுக்கு தெரியுமா? இது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசொப்பொட்டேமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது. அதாவது மெசொப்பொட்டேமியா நாகரிகத்தோட தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அதிகமான வணிகம் நடைபெற்றதாக கேள்விப்பட்டோம். அந்த நாகரிகம் தான் மிக தொன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உலகின் மிக தொன்மையானது. அப்புறம் ஹரப்பா மொகஞ்சதாரோ ஆகியவற்றை போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன சொன்னோம்ல. மதுரை, காஞ்சி, பூம்புகார் இதை பற்றி பார்க்குறது. அப்புறம் இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது பழைய காலத்தில் மெசொப்பொட்டேமியா பகுதிக்கு இப்படி வணிகம் பண்ணியிருக்காங்களா, இப்படி மக்கள்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம எப்படி தெரியும் நமக்கு? அதாவது தமிழ் இலக்கியங்கள் மூலமாகவும் அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பான நாணயங்கள், மட்பாண்டங்கள், அந்த மாதிரி பயண குறிப்புகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பூம்புகார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி கோவலன் கண்ணகி பிறந்து வாழ்ந்த ஊர். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகார் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, காப்பிய மாந்திரனா கோவலனும் கண்ணகியும் பிறந்து வாழ்ந்த ஊர். அப்புறம் பூம்புகாரின் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் கூட. அதாவது பூம்புகார் நகரம்னு சொல்கிறோம், அது துறைமுகம் கூட. அந்த காலத்தில் மற்ற பகுதியிலேருந்து இங்கே அதாவது பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்கும் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவைப்பட்டுச்சான். அந்த டைமில் பூம்புகார் கடற்கரை பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதாவது துறைமுக நகரமாக மாறி நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே அதாவது பாருங்க, இதற்கான கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகமாக உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. 2 பாயிண்ட் இருக்குது. வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்திருக்கு. அப்புறம் இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பூம்புகார் துறைமுகம். இதைப்படி என்னென்ன நோட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதாவது எவிடன்ஸ் அதை பற்றி எங்கெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. இதை பூம்புகாருங்கிறத புகார்னு சொல்லுவாங்க, காவிரி பூம்பட்டின்னு சொல்லுவாங்களாம். சங்ககால சோழ அரசரின் துறைமுகம் பூம்புகார், சோழர்களின் துறைமுகம் பூம்புகார். இது எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு. பூம்புகாரை பற்றிய எவிடன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அதாவது எழுதியிருக்காங்க அதை பற்றி, அந்த துறைமுகத்தை பற்றியோ அந்த பூம்புகாரை பற்றியோ, அது பட்டினப்பாலை அப்படின்ற நூல்லையும் இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகார நூலில் பூம்புகாரை பற்றி பேசியிருக்காங்களாம். அது என்னென்னா, சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பெருங்கடல் வணிகனா. அப்புறம் கோவலனுடைய தந்தை மாசாத்துவன். இது மாசாத்துவன் அப்படின்னு சொன்னால் பெருவணிகன்னு அர்த்தமா. அப்புறம் பெருவணிகம்னு அர்த்தம், பெருவணிகம் பண்ணிக்கிறான் அவங்க அப்பா. அப்புறம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறது, இப்போலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, இதில் அவங்க பெருவணிகர்களாகவும் பெருங்கடல் வணிகர் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பூம்புகாரில் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் எழுதியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் இங்கே அதாவது பூம்புகார் பகுதிக்கு யாரெல்லாம் அதாவது வணிகம் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரேக்கத்துலேயும் ரோம் உள்ளிட்ட பல நாடுகள்லேருந்து
வணிகம் செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி அவங்க நம்ம லாங்குவேஜ் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இங்கேயே வராங்களாம் கொஞ்ச நாள், அதாவது பொருள் ஏற்றிட்டு போக டிலே ஆகும்போது இங்கேயே தங்கி மக்களோடு சேர்ந்து என்னதெல்லாம் கல்ச்சரையும் கற்றுக்குறாங்க, அதே போல் லாங்குவேஜையும் கற்றுக்குறாங்களாம். அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பட்டினப்பாளையம் நூல் பார்த்தோம்ல, அந்த நூலில் வந்து பூம்புகார் மக்களுடைய வணிகத்தோட ஸ்கில்லு, அதாவது எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க அப்படின்றத அந்த நூலில் எழுதியிருக்காங்களாம். அதாவது நேர்மைக்கு வந்து, அதாவது கொடுக்குற விலை கூடுதலாகவும் இருக்காது, குறையாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும், யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதாவது கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கருதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் கூறியிருது. பட்டினப்பாலை அப்படின்னா அந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பட்டினப்பாலை நூல் வந்து பட்டினத்தில் உள்ளவங்க பார்த்தா கண் உறுத்தும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்புறம் வந்து இந்த ஒரு பாயிண்ட், இது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து கடல் வழியாக என்ன, அதாவது ஒவ்வொரு இதிலிருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடல் வழியாக, அப்புறம் வந்து தரை வழியாக, அது வந்து பார்ப்போம். வடக்கு கிழக்குன்னு சொல்லிட்டு கடல் வழியாக, அதாவது குதிரையை கடல் வழியாக கூப்பிட்டு வந்தாங்க, அதாவது வேறு பகுதியிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க குதிரையை. அப்புறம் கருமிளகு தரை வழி தடங்கள் மூலமாக, கருமிளகு ரொம்ப காஸ்ட்லியானது அந்த டைம், அப்போ வந்து கருமிளகை தரை வழியாக தான் கொண்டு வர முடிகிற மாதிரி இருந்துச்சான். நெக்ஸ்ட்டு வந்து வடமலை அப்படின்னு சொன்னாலே தங்கம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான, அதாவது பசுமையான பகுதி. இந்த சைட்லேருந்து நல்லா வாசம் வருதுன்னு யோசிச்சுக்கோங்க, சந்தனம். அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தென்கடல் அப்படின்னு சொன்னாலே அது முத்து தான். அதுக்கப்புறம் கிழக்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவளம். அப்புறம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இறக்குமதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்து, அதாவது சிந்துவெளி பார்த்த மாதிரி தான், வீடுகள் ஒழுங்காக இருந்துச்சு, அகண்ட நேரான தெருக்கள் இருந்துச்சு, புகார் நகர் விளங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புகார்னு பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் எல்லாமே ஒரே நேம் தான், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பூம்புகார், இங்கே வந்து அதிகமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கு, அதாவது பிஸ்னஸ் நடந்திருக்கு, வணிகம். அப்போ அங்கே வந்து கப்பல் கட்டு தளம், செப்பனி தளம்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறிந்து கொள்ளலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிபி 200 வரை நல்லா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து கடல் சீற்றத்தினாலேயோ இல்லாட்டினா அந்த மாதிரி, அதாவது சிந்துவெளி நகரத்தில் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், அதனால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மதுரை வாங்க. மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதுவும் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. மதுரைன்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம், மதுரை மல்லிங்கிற மாதிரி சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்டைய காலத்தில் மதுரையை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னா, பாண்டியர்கள், சோழர், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாயக்கர் வருவாங்க பின்னாடி. ஃபஸ்ட்டு யாருன்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். அப்புறம் அதுக்கப்புறம் இடையில் வந்து யாருன்னா பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் ஆட்சி செய்கிறாங்க. இதுக்கப்புறம் அதாவது மாறி மாறி வரும்போது அவங்களுக்கிடையே பண்பாட்டு கலப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்டில். அப்புறம் வந்து எவிடன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதிச்சநல்லூரில், அப்போ மதுரை கீழடி ஞாபகம் வச்சுக்காங்க, அகலாய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது அதுக்கப்புறம் சங்கவளத்து மதுரைன்னு சொன்னோம்ல, இங்கே வந்து கடைச்சங்க காலத்தில் வந்து தமிழ் பயணம் செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்பாங்க. 49 பேர் செஞ்சாங்களாம். அப்புறம் வந்து கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கிழக்கு கடற்கரை, அதாவது கிழக்கு சைடில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் பொருட்கள் கொண்டு வரப்பட்டால். அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாண்டியர்கள் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் ஒரு உவரி உள்ளது. இது வந்து எங்கே இருக்குது? கொர்க்கை என்னது, தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஓல்ட் டைம்ஸ். அது எங்கே இருக்குது? அதுக்கு பக்கத்தில் தான் உவரின்ற ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பகுதி. அதுக்கப்புறம் வந்து மதுரையில் ரோமானிய நாணயங்களும் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ரோமானிய நாணயங்களும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. நாலங்காடி அல்லங்காடி 4 அப்படின்னு சொன்னாலே 4ன்னா பகல்ன்ற மாதிரி ஒரு மீனிங் வரும் பாருங்கள் எப்போவுமே. அப்போ நாலங்காடின்னா பகல் பொழுது குறிக்கிறது. அள்ளி விட்டுரும் இரவு பார்த்தா அப்படின்னா அல்லங்காடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாடினா இரவு நேரத்தில் அங்காடி. அப்போ முந்தி டைமில் வந்து இரவு நேரத்தில் பெண்கள் போனாலும் சேஃப்டியாக வீடு திரும்புவாங்க. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமாக பாதுகாப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மதுரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, மதுரையை பற்றி யார் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை பற்றிய குறிப்பு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மௌரிய அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். அர்த்த சாஸ்திரம் எழுதியது சாணக்கியர். அந்த நூல்லையும் மெகஸ்தனிஸ் குறிப்புகள்லையும் மதுரை பற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மதுரையை சுற்றிலும் அகழி அமைச்சிருக்காங்களா, அந்த எஸ்கேப் ஆகிற மாதிரி மூவியில் காமிப்பாங்களா, அந்த அகழி வந்து யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா காஞ்சினாலே என்னென்னா எஜுகேஷனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயில், எஜுகேஷனு, ஏரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். கல்வி கற்பதற்கான இடத்தினே பள்ளி ஸ்கூல்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டிருந்தான் பள்ளி. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றாங்களாம். அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட்டு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான்ஸ் வாங்குன்றவங்க காஞ்சிக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்திருக்காங்க, கல்வி கற்றுக்கிறதுக்காக. யார்? யுவான்ஸ் வாங். அதே போல் யுவான்ஸ் வாங் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்குது பாருங்கள். இந்தியாவில் உள்ள 7 இந்திய புனித தலங்களுள்ள காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யுவான்ஸ் வாங் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். தகவல் பேழை, புகார், துறைமுக நகரம், காவிரி பூம்பட்டினம், புகார், அது பார்த்தோம்ல முன்னாடி, அது வந்து துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து வணிகம் நடந்திருக்கிறதுனால வணிக நகரம். காஞ்சிபுரம் என்ன சொன்னோம், கல்வி, எஜுகேஷனால கல்வி நகரம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நான் வந்துட்டேன். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் சொல்லியிருக்காங்களா? கவிஞர் காளிதாசர். நகரத்தில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர். கல்வி கரையில் காஞ்சி அப்படின்னா நாவின் கரையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. திருநாவுக்கரசர். கல்வியின் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லும்போது சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். அப்புறம் வந்து இது வந்து தொண்டை நாட்டில் உள்ள, தொண்டை நாடுங்கிறது எஜுகேஷன், அதாவது அறிவுபூர்வமான பகுதி. தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் காஞ்சின்னு சொல்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அந்த டைமில் பிறந்து வாழ்ந்தவர்கள்னால் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்றவங்க அங்கே பிறந்து வாழ்ந்தாங்களாம். அப்புறம் வந்து காஞ்சி வந்து கோயில்களின் நகரம்னு சொல்லிடுவோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை கட்டினது யாருன்னு பார்க்கலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயில்னு சொல்லிங்க, அப்படியே படிச்சிருங்க, அப்படியே ஞாபகம் வந்துடும். காஞ்சியை வந்து கைலாசநாதர் கோயில். அந்த கோயிலை யார் கட்டினா ஒரு பல்லவரசர், பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கற்கோயிலை கட்டியிருக்காங்க. என்ன கோயில்? கற்கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்கோயில், பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அதுக்கப்புறம் வந்து பல்லவர் காலத்துலேயே மோஸ்ட்லி குடைவரை கோயில் தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட்டு. அதாவது மணிமேகலை தனது லாஸ்ட் டைம்ஸை எங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, எங்கே இருந்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீர் சொன்னேன்ல, ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறோம், கரிகார் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை வந்து காஞ்சிபுரத்தை சுற்றிலும் ஏரிகள் வந்து கால்வாய்களும் தேவையான தண்ணி தேவையை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பழமையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி மட்டும் இல்லாமல் கொர்க்கே, வஞ்சி, தொண்டி, முசிறி, தகடூர், உறையூர், கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதாவது நம்மளுடைய புகழ் வந்து அன்லிமிட்டட்னா அன்எண்டிங் மாதிரி இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்டு இதோட முடிஞ்சிச்சு. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்க பார்க்கலாம்.
சேர நாடு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தற்போதைய உள்ள கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி அப்படின்ற கேரளா பகுதி அந்த சைடுன்னு சொல்கிறாங்க. சோழ நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு சொல்லிட்டிங்கன்னா தென் சைடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. அப்புறம் தொண்டை நாடு எஜுகேஷன் அந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. திருவள்ளூர், தருமபுரி இதெல்லாம் அந்த சைடில் உள்ள பிளேஸ் தான். திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மீள் பார்வை கொடுத்துருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கிற பாயிண்ட்டை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம். அது என்ன பார்த்தோம் நம்ம? மெசபடோமியான்னு பார்த்தோம். மெசபடோமியாவில் என்ன வரும்? ஈராக் பகுதி தான் வரும். அப்போ ஈராக் ஆன்சர். இவற்றில் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக நகரம்னு பார்த்தீங்கன்னா ஈராக், மெசபடோமியா, கொஞ்சம் தர வராது, கரப்பா வராது, காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வங்காள விரிகுடாவுடன் காஞ்சிபுரம்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. காஞ்சிபுர ஏரிகள், கல்லணைகள். 1, 2. நெக்ஸ்ட் வந்து பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. தொன்மையான நகரம் எது கிடையாது. இப்போ ரீசன் இருக்க சென்னை. அப்புறம் வந்து கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்னு கேட்டிருக்காங்க. கீழடினா என்னது? மதுரை. நெக்ஸ்ட்டு வந்து கூற்றுகளுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று: பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கரெக்டு. கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என்று குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னது. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். கரெக்டு. நகரங்கள் சிறந்தது காஞ்சிபுரம்னு காளிதாசர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கரெக்டு. அனைத்தும் சரி. சரியான விடையை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. நாலங்கடை என்பது இரவு நிறக்கடை. தப்பு. நாள் அப்படின்னாலே பகல், அல்லு அப்படின்னா இரவு, அல்லங்கடை என்பது பகல் நிற. தப்பாக கொடுத்துருக்காங்க. ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரிக்க தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். அப்படியா? இல்லையே, மதுரையில் கிடச்சிருக்கோம். மதுரையில் தானே நாணயங்கள்லாம் தயாரிப்பாங்க. கொர்க்கே அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. கரெக்டு தானே. அந்த அரசர் சாலமோன் வந்து கொர்க்கே அருகில் உள்ள உவரியில் வந்து முத்து வாங்கிட்டு போவாங்கள்ல. கரெக்டு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா தவறான தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. எது தப்புன்னு பார்த்துருவோமா? மெகஸ்தனேஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கரெக்டு. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கரெக்டு. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். காஞ்சிபுரத்திலையா? பூம்புகாரில் தானே வாழ்வாங்க. அப்புறம் வந்து டேஸ் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராக்கு கிடையாது, பட்டினப்பால் நம்மளும் உள்ள இதுக்கு அதை போட போகிறாங்க. இது வந்து பூம்புகார் நகரம். நெக்ஸ்ட் வந்து சரியான இனியை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. கூடல் நகர். இது கூடல் நகர்னாலே மதுரை. தூங்கா நகரம். சாரி தூங்கா நகரம் தான் மதுரை. சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான இது வந்து கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் தான். கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து தவறான இணையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது பார்க்கலாம் எது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு. வடமலையில் தங்கம். கரெக்டு. மேற்கில் நல்ல வாசமாக வரும் சந்தனம். கரெக்டு. தென்கடலில் முத்து. கரெக்டு. கீழ்கடலில் அகில்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கிழக்கு சைடு என்னது? பவளம். நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னு பார்த்தோம்.
பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது கோயில்களின் நகரம், ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறது தொண்டை நகரம் ஆகிய காஞ்சிபுரம். மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் என்ன? மாசாத்துவன் அப்படின்னு சொன்னால் பெருவணிகன். அப்புறம் சரியா தவறாக கேட்டிருக்காங்க. பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு சரியான ஆன்சர். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். சரியான பதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. பார்த்தோம்ல, இதுவும் கரெக்டு. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இந்த கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது? காவிரியார்னு பார்த்தோம். தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறுன்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை அந்த மாதிரி எழுதுங்க. பண்டைய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெகஸ்தனிஸ். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தது? தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தது? இது பார்த்தோம்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் அவங்க ஆட்சியின் கீழ். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் சுவாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? டேஸ் என்று குறிப்பிடுகிறார். கல்வி கரையிலா காஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? அல்லங்காடி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? காஞ்சி கைலாசநாதர் கோயில். அடுத்தது ஏரிகளின் மாவட்டம் என்ன சொல்லப்படுவது? இது காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன? வணிகம் என்னன்னா அது உங்களுக்கு தெரியும். ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுன்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகார். இதோட இந்த பாடம் முடிஞ்சிட்டு நாளைக்கு நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் சிலபஸ் வைஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.